ஓகே, நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லேபிள்டு லூப்ஸ் இன் ஜாவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம ஃபார் லூப்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ ஃபார் லூப்ஸ் இருக்கட்டும், இல்லை ஃபார் லூப்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எஸ், ஸோ இந்த நெஸ்டட் ஃபார் லூப்குள்ளே இருக்கிறப்ப ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவுட்டர் லூப் அண்ட் இன்னர் லூப் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் இருக்கும். ஒரு ஃபார் லூப், ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அவுட்டர் லூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்னர் லூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த அவுட்டர் லூப் அண்ட் இன்னர் லூப்பை டிஃபைன் பண்ணுறது, அதாவது மார்க் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபிள்டு லூப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதனால் லூப்ஸில் எந்த ஒரு அஃபெக்ட் இல்லை வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது, அது எதுவுமே நடக்காது. ஜஸ்ட் நம்ம லேபிள் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், இட்ஸ் a good habit to label a loop when using a nested loop. ஓகேங்களா? we can also use labels without continue and break statements. ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்ல, இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு நல்ல பழக்கம் லேபிள் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது, இதை ஃபஸ்ட்டு பார்த்துலாம். லேபிள் இஸ் a valid variable name that denotes the name of loop to where control of execution should jump அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன இங்கே சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் லேபிளை மார்க் பண்ணுறது மூலயமா இந்த கண்டிஷன் இதோட நிற்கிதா இல்லை அடுத்த கண்டிஷன் அதுக்கு மூவ் ஆக போதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். ஸோ லேபிள்டு லூப்ஸுக்கு யூனிக் லேபிள்ஸை அளித்து பிரேக் மற்றும் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை குறிப்பிட்ட லூப்புக்கு முன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே எக்ஸாம்பிளுக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு லேபிள் நேம் கொடுத்துரும். இதில் சின்டாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் நேம் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறது தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து லேபிள் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் லூப் இருக்கிறதுனால அவுட்டரும் கொடுத்து அதுக்குள்ளே ஃபார் லூப் டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் இங்கே வருது இல்லையா, அது இன்னர் லூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பிரேக் இப்போ பிரேக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிரேக் வந்து எதோடது, அவுட்டரோட லூப்போடதா இல்லை இன்னரோட லூப்போடதா அப்படி டிஃபைன் பண்ணுறதுக்காக அந்த பிரேக் பக்கத்தில் இன்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எது அவுட்டர் லூப் எது இன்னர் லூப் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அண்ட் இது ஜென்ரல் லூப். இந்த லூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதனால் எந்த ஒரு அஃபெக்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே நடக்காது. ஸோ ஜஸ்ட் ஒரு லேபிள் கொடுக்குற மாதிரி தான் இது வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ யா, தேங்க்யூ.